3500 வருஷம் பழமையான ஒரு மாமரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இருக்குது. அது 4 விதமான சுவையுடைய கனி தருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். போன பதிவில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலோட தல வரலாறை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அந்த 3500 வருஷம் பழமையான மாமரத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த 3500 வருஷம் பழமையான மாமரம். இந்த மரம் வேத மரம் என்று சொல்கிறாங்க. இதில் 4 கிளைகள் இருக்குது. 4 வேதங்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏகாம்பரேஸ்வர், ஏகம் என்றால் ஒன்று, ஆம்பரம் என்றால் மாமரம். சிவபெருமானே தலவிருட்சம் பெயரால் தான் இங்கே வணங்கப்படுகிறார். இங்கே சிவபெருமான் 3 விதங்களாக வழிபடுறாங்க. அருவமாக, உருவமாக, தலை விருட்சமாக. அப்படின்னா அருவம்னா லிங்கமாக, உருவமாகனா லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அம்பாலோடு சேர்ந்து அம்பாலாக, தலை விருட்சமாக பின்னாடி வந்தோம்னா தலை விருட்சமாகவே இந்த மாமரமாகவே வணங்கப்படுறோம் அப்படின்றதான் இதோட கருத்து. இம்மாமரத்தில் காய்க்கிற கனிகை பார்த்திங்கன்னா 4 சுவை இருக்குமா. தித்திப்பு, புளிப்பு, துவர்ப்பு, எரிப்பு. எரிப்புனா காரத்தன்மையும் இருக்குமா. குழந்தை இல்லாதவங்க இந்த மாமரத்தின் கனிகளை பிரசாதமாக சுவீகரித்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. 20 வருஷம் முன்னாடி இந்த மாமரத்தின் ஒரு கிளை பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேளாண்மை துறை டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு என்னன்னு பார்த்து மரபணு மூலமாக புதிய கிளைகளை உருவாக்குனாங்க. பட்டு போன கிளையை வெட்டிட்டு மரத்தையும் காப்பாற்றிட்டாங்க. அந்த கிளையை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த பலகையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வெட்டி எடுத்த ஒரு பகுதி கிளையை உள்ள கண்ணாடி பகுதியில் வெள்ளி கவசம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இன்னொரு பகுதி நம்ம உள்ள கோயிலுக்கு வர என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி எடுத்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் கோயிலுக்கு போனால் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலில் 2 சிற்பங்கள் நான் பார்த்தேன். ஒரு சிற்பம் பார்த்திங்கன்னா அம்பாள் சிவன் கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. இது வரலாறில் இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் தன் தங்கை காமாட்சிக்கும் சிவனுக்கும் திருமணம் செய்து கொடுக்குற காட்சி. ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த 2 காட்சியை பார்க்க தவறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.